ടാലന്റ് കിട്ടിയവൻ എങ്ങനെയാ വാങ്ങിയേ? அப்ப 2 தாளந்து கிடைக்கப்பட்டவன் எப்படி வாங்கினான்? അവൻ പറഞ്ഞു, அவன் சொன்னான், ഈ തന്ന കരമാണ്, இந்த தந்த கரத்தை தான், ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, 2 മീനിനെ വച്ച് 2 மீனை வைத்து 30,000-ഓളം ജനത്തെ പോഷിപ്പിച്ചത്. 30,000க்கு மேற்பட்ட ஜனத்தை போஷித்தவர். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് அதனால എന്റെ കയ്യിലിരിക്കുന്ന 5, என் கையில் இருக்கிற 5, എന്റെ കയ്യിലിരിക്കുന്ന 2, என் கையில் இருக்கக்கூடிய இந்த 2 വർദ്ധിക്കും. அது பெருகும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம், അത് വർദ്ധിക്കുമെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ, அது பெருகும் என்று விசுவாசிக்கிறவர்கள். അടുത്ത റെവലേഷൻ ഞാൻ പറയാം. அடுத்த ஒரு வெளிப்பாட்டை சொல்கிறேன். നിനക്ക് തന്നവന്, உங்களுக்கு தந்தவர் നിനക്ക് എത്രയാണോ തന്നത്, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாரோ അതിനെ വർദ്ധിപ്പിക്കാൻ കഴിവുള്ളവനാ തന്നത്. அதை பெருக பண்ண வல்லமை உள்ளவர் தான் அதை கொடுத்தார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്റെ ബിസിനസ് ചെറുതായിരിക്കാം, உங்க தொழில் ஒருவேளை சின்னதா இருக்கலாம், നിന്റെ ജോലി ചെറുതായിരിക്കാം, உங்க வேலை சின்னதா இருக்கலாம், നിന്റെ സഭ உங்க ചെറുതായിരിക്കാം, சபை சின்ன சபையா இருக்கலாம், അത് വർദ്ധിപ്പിക്കാൻ കഴിവുള്ളവനാ തന്നത്. அதை பெருக பண்ண திறமை உள்ளவர் வல்லமை உள்ளவர் தான் കരമടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுங்க, ഇന്ന് പകല്, பகலில் come on church, come on சபையே, கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, அதை கொடுத்தவர், அதை வல்லமை உள்ளவர், அவர் பெருக்கத்தின் தேவன். നിന്റെ കയ്യിലിരിക്കുന്നത്, உன் கையில் இருப்பது 2025 വർദ്ധിച്ചു പെരുകും, அது வார்த்தித்து பெருகும், அது பெருகும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ബൈബിളിലെ വചനം എന്താ പറയുന്നത്? வேதம் என்ன சொல்லுகிறது? അല്പത്തിൽ വിശ്വസ്തനെ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை അധികത്തിൽ വിചാരകനാക്കും. அதிகத்தில் அவனை அதிகாரியாய் மாற்றுவார். നിനക്ക് 2 സെന്റ് വസ്തുവേ ഉള്ളൂ, உங்களுக்கு 2 சென்ட் தான் நிலம் இருக்குதா, അതിനെ തന്നത് ദൈവമാണെങ്കിൽ, அதை கொடுத்தது தேவன் தான் என்றால் അത് വർദ്ധിച്ചു വരും, அது பெருகி வரும். നിന്റെ വീട്, உங்க வீடு 600 സ്ക്വയർ ഫീറ്റ് വലിപ്പേ കാണത്തുള്ളൂ. ഇപ്പോ 600 சதுரடி தான் ஆமே அகலம் அதுக்கு இருக்கும். അതിൽ നീ വിശ്വസിക്കുകയാണെങ്കിൽ, அதுல உண்மையாய் நீங்கள் விசுவாசித்தால் അതിനെ 6000 ആക്കാൻ കഴിവുള്ളവൻ ഇന്ന് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. அதை 6000 சதுரடியாய் மாற்றக்கூடியவர் இன்று இங்கே வந்திருக்கிறார். കരം വീശി അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை வேகமாய் தட்டி தேவனை துதிப்போம். നീ വാടക വീട്ടിൽ ഇരിക്കുമ്പോൾ, நீங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது നീ പറയണം, நீங்க சொல்லணும், ഈ വാടക വീട് ദൈവം എനിക്ക് തന്നു എങ്കിൽ, இந்த வாடகை வீட்டை தேவன் எனக்கு தந்தார் என்றால், സ്വന്തമായി വീട് തരാൻ കഴിവുള്ളവൻ എന്റെ കൂടെ ഉണ്ട്. சொந்தமாய் வீட்டை எனக்கு தர திறமை உள்ளவர் வல்லமை உள்ளவர் என்னோடு கூட നീ இருக்கிறார். മറ്റുള്ളവന്റെ വാഹനമാണ് ഓടിക്കുന്നത്, நீங்க വേറൊരുത്തருடைய വാഹനத்தை தான் ഓട്ടുறீங்களா? 2025 നിന്റെ സ്വന്തം വാഹനത്തിൽ നീ ഓടിച്ചു പോകും. உங்க சொந்த வாகனத்தை நீங்க ஓட்டி செல்வீர்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். തന്നവനെ വർദ്ധിപ്പിക്കാൻ കഴിയും. தந்தவருக்கு அதை பெருக பண்ண முடியும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്റെ കയ്യിൽ ആരാണോ തന്നത്, உங்க கையில யார் கொடுத்தார், അത് വർദ്ധിക്കും, அது பெருகும், വർദ്ധിപ്പിക്കും. அதை பெருகும். 2025 സഭ വർദ്ധിക്കാൻ പോകും, சபை பெருக போகிறது, സഭ വർദ്ധിക്കാൻ പോകും, சபை பெருக போகிறது. Are you ready? நீங்க ஆயத்தமா? ഹല്ലേലൂയ. ഇനി ഈ 5 ടാലന്റ് വാങ്ങിയവൻ, இந்த 5 தாளந்தை கிடைக்கப்பட்டவன் യേശുവിന്റെ മുഖത്തെ നോക്കിയാ വാങ്ങിയേ. அவன் இயேசுவின் முகத்தை பார்த்து தான் வாங்கினான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ ഷാരോണിലെ പനനീർ പുഷ്പം പോലുള്ള മുഖമുള്ളവൻ, அந்த சாரோனின் லீலி புஷ்பத்தை போലുള്ള முகத்தை உடையவர், അഗ്നിജ്വാലയ്ക്കുള്ള കണ്ണുള്ളവനെ, அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், അധികാരമുള്ളവനെ നോക്കി വാങ്ങി. அதிகாரம் உடையவரை பார்த்து அதை வாங்கினார். 2 ടാലന്റ് വാങ്ങിയവൻ 2 தாளந்தை வாங்கினவன் ദൈവത്തിന്റെ കൈ നോക്കി വാങ്ങി. தேவனுடைய கரத்தை பார்த்து வாங்கினான். Praise the Lord. ஆமென். ഈ കൈയല്ലേ പച്ചവെള്ളത്തെ വീഞ്ഞാക്കിയത്, இந்த கைதானே பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது, ഈ കൈയല്ലേ 2 മീനിനെ 5000-ഓളം ജനത്തെ പോഷിപ്പിച്ചു, இந்த கைதானே 2 மீனை 5000 புருஷர்களுக்கு ஏறக்குறைய 30,000 பேரை போஷித்தது, ഈ കൈയല്ലേ இந்த கைதானே യായിറോസിന്റെ മകളെ ഉയർപ്പിച്ചത്, യവീരുവിൻ മകളെ ഉയരോട് എഴുപ്പിനത്, ഈ കൈയല്ലേ இந்த கைதானே നയീൻ എന്ന പട്ടണത്തിൽ മിറക്കിൾ ചെയ്തത്, நயீன் என்ற பட்டணத்திலே அற்புதம் செய்தது, ഈ കൈ കൊണ്ടല്ലേ இந்த கையினாலே தானே ലാസറേ വാ എന്ന് പറഞ്ഞ് വിളിച്ചത്, லாசரே வெளியே வா என்று அழைத்தது, അതേ കൈ, அதே கரம். നീ വീട്ടിൽ പോകുന്നതിന് മുമ്പ്, நீங்க வீட்டுக்கு போவதற்கு முன்பாக നിന്റെ ഭവനത്തിൽ ചലിക്കാൻ പോവുകയാണ്, உங்க வீட்டில் அசைவாட போகிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம், നിനക്ക് മുമ്പേ പോകും, ஓ நான் அற்புதத்தை பார்த்து தான் செல்வேன், നിനക്ക് മുമ്പേ പോകും, நான் உனக்கு முன்பதாய் போவேன். Praise the Lord. ஆமென்.